திரு அக்னீஸ்வரன், கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறீர்கள். மகா கூட்டணியோ மெகா கூட்டணியோ எதுவாக இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறார். தாவேகா ஆதரவுங்கிறது வெளிப்படையான தேர்தல் கூட்டணிக்கான அழைப்பாக முதல்வர் கருதுகிறார். இல்லை, முதலமைச்சர் அப்படித்தானே சொல்லி இதில் மடைமாற்றம் பண்ணணும். ஆமாங்க, கரூரில் நடந்த 41 பேருக்கு அரசு தாங்க பொறுப்புனா சொல்ல முடியும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்ன வாதம் என்ன? ஏங்க முதலமைச்சர் ஏங்க இவ்வளோ அவசரப்படுறாரு? அவர் உங்களையும் கேட்கிறார். அந்த பதட்டத்தில் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களா திமுகவின் அவர் என்ன முதல்வர் என்ன கேட்கிறாருன்னா, அதிமுக காரங்க பிரச்சனைக்கே இப்படி பேச மாட்டார். 2 நிமிஷம் சார், கொஞ்சம் ஒரு செகண்டாவது விடுங்க சார். என்னன்னா, இப்ப நான் இப்பதான் ஆரம்பிச்சோன்னு ஒரு கேள்வியை போட்டீங்கன்னா, இல்ல கூட்டணி வரணுமா வேணாமா, ஏன் இப்படி தடுக்கிறீங்க? அதுதான் இவங்க 3 பேருடைய விருப்பம். எப்படியாவது வந்துடக்கூடாது. ஏன்னா முதலமைச்சரின் விருப்பத்தை இவர்களுடைய வார்த்தைகளில் தெரியப்படுத்த. கூட்டணி பத்தி நான் பேசவே இல்லை. அரசின் நிர்வாக தோல்வி. எப்பா 13 பேர் செத்ததை 5 வருஷமா போட்டு நீங்க எவ்வளவு இது பண்ணீங்க. ஆனா இந்த ஆட்சி வந்ததில் இருந்து 173 பேர் அரசாங்க தோல்வியினால் இறந்திருக்கிறாங்க. 2022 தஞ்சாவூர் தேர் 11 பேர், 23 மரக்காண 23 பேர். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். 24 பொறுங்க மேடம், கோபிக்காதீங்க. 24 கள்ளக்குறிச்சியில உங்களுக்கு 68 பேர். முதலமைச்சர் தலைமையில் நடந்த மெரினா கடற்கரையில வான ஊர்தி சாகசத்துல 5 பேர். இப்ப கரூர்ல 2025 ப்ரமோஷன் ஆகி 41 பேர். நீங்க காவல் நிலைய மரணங்கள் 25 பேர், 175 பேர் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. இது கொண்டு வந்து சிம்பிளா நீங்க கூட்டணி அதுல அப்படி பண்றீங்க. இல்ல அதுல இப்ப ஏன் அந்த கேள்வி நம்ம நண்பர் சார் 3 பேரும் கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஏன் அந்த கேள்வி கேட்டாங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அரசை சட்டமன்றங்கள்லயோ பொதுவெளிகள்லயோ கேள்வி கேட்கறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா தாவேகா குறித்தும் திரு விஜயுடைய அக்கௌண்டபிலிட்டி குறித்தும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கணுமே. ஆனா அவர் எழுப்பவே இல்லையே, ஏன் அவர் லேட்டா வந்தாருன்னு அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார்? 75 வருஷ திமுகவும் 1.5 வருஷம் தாவேகாவையும் ஒப்பீடு பண்ணி நாங்க தான் 210 ஜெயிப்போம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியில தேர்தலில் நிக்காத கட்சியை போய் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் முன்னாள் முதலமைச்சர் நிக்க வேண்டுமா? இல்ல ஆளுகிற கட்சிக்கு எல்லாரையும் மாதிரி அவரும் சேர்ந்து ஆமாப்பா சிறப்பான ஆட்சி, வலுவான ஆட்சி, 230 நாளும் திமுகவே சாட்சி அப்படி சொல்றீங்களா? ஒரு விஷயம் சார், நண்பர் ஜீவ சகாப்தன் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து டிவியை பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தாரோ என்று அவர் சொன்னார். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் அதை வருத்தப்படுறேன். 500 பேர் சார் இருங்க சார், நெறியாளர் கேள்வி கேட்கிற பார்த்து சொல்லுதா, நீங்க கேட்கிற பார்த்து சொல்லுதா? இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருக்க கத்துக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி சொல்லுகிறார் 500 காவல்துறை என்கிறார். தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லுகிறார் 606 காவல் அதிகாரிகள் அங்கே நிறுத்தினோம் என்கிறார். இத ஜூம் பண்ணி தான் பார்க்கணுமா? இல்ல எப்படியும் 500க்கு மேல தான 2 நம்பர். சார் நீங்க அங்க போகாதீங்க சார். இல்ல சார், ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு சொல்லுவது சரியா? தமிழ் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் சொல்லுவது சரியா? 500க்கு குறைவாக இருந்ததுன்னா நம்ம முரண்பாடு. அதை நம்ம அங்க போய் அப்படியே இது பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதலமைச்சருடைய பேச்சு இந்த நாட்டில் சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சை நானும் நீங்களோ இவரோ நம்ம நண்பர்களோ மாத்த முடியாது சார். சட்டமன்றத்தில் பேசுறீங்க, இப்ப கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க. என்ன சொல்றீங்கன்னா, இல்ல நள்ளிரவு 1 மணிக்கு 3 மேசையில 39 உடற்கூறாய்வு பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. நான் இப்ப கேட்பது, இந்த அரசியல் கூட்டணி அது இதெல்லாம் இருக்கட்டும். நண்பர், நம்முடைய இனிய நண்பர், என்னுடைய நண்பர் கேட்டார், திரு கோட்டீஸ்வரன், அதாவது முதலையிட்ட விட்டுட்டு சுறாமீன்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. முதலையும் சுறாமீனும் டெல்லியில தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டில் நிறைய முதலைகளும் சுறாமீன்களும்
அது எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு, குறிப்பா சென்னையில நிறைய இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் கோட்டீஸ்வரன் தான் பேசுனேன், நீங்க இது பண்றீங்க. பொறுங்க, இப்ப நான் கேட்கிறேன் நான் அதே தான் நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். நண்பர் சொன்னாரு, இந்த திருட்டு கேஸை பத்தி எல்லாம் நண்பர் பேசுவாரு அப்படின்னு என்ன சொன்னார். திருட்டு கேஸ் பேசுறது இருக்கட்டும், திருட்டு போனா அடிச்சு உழிச்சு உப்பை தடவி போலீஸ் வந்து பொருளை எங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல 2 என்கவுண்டர், திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, அதை கூட விடுங்க. இப்ப A1 குற்றவாளி 5000 பக்கத்துல குற்ற இறுதி அறிக்கை. A1 குற்றவாளி சிறைச்சாலையில் இருந்து அவர் வந்து இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்று சொல்றாங்களே, ஒரு மரணம். இப்ப எங்க போய் யாரை வச்சு விசாரிப்பீங்க? அந்த வழக்க முடிச்சிட்டோம், எங்க மேல போய் தான் சொர்க்கத்துல தான் நம்ம விசாரிக்க முடியும். ஆகவே இவர்கள் ஆதாரத்தை அளிப்பதும் காவல்துறையை வைத்துக் கொண்டு இவ்வளவு நிகழ்வும் நடந்திருக்குதே, இத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் அவர் இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இந்த நாட்கள்ல சட்டமன்றத்தில் நாம் பேசினா அவங்க அழிச்சிருவாங்க அல்லது வெளியில டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் பத்திரிகையாளர்களை நம்புகிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருனா, இந்த நாட்டில் சட்டமன்றத்தில் கூட ஜனநாயகம் இல்ல. சம்பவம் நடந்த 27ஆம் தேதியிலிருந்தே ஒரு நபர் கமிஷன் போடப்பட்டு அவங்களும் விசாரணை நடத்துறாங்க. காவல்துறை, கரூர் மாவட்ட காவல்துறையும் விசாரணை நடத்துறாங்க. நீதிமன்றம் நியமிச்ச அஸ்ராகருக்கும் விசாரணை நடத்திட்டு தானே இருக்கிறாரு. அதுல சாட்சியங்கள் அழிக்கப்படும் எப்படி நம்ம சொல்ல முடியும்? 68 பேர் செத்தாங்களே கள்ளக்குறிச்சிக்கு, இதுவரைக்கும் முதலமைச்சர் போகலையே, ஏன்? இதுவரைக்கும் ஒரு நபர் ஆணையம் அமைக்கவில்லையே, ஏன்? இந்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறதுக்கு ஒரு உதவியாளர் கூட அவங்களுக்கு நீங்க கொடுக்கலையே, ஏன்? இரண்டாவது, இதுல அரசு துறை சார்பாக நீங்க செய்தி தொடர்பாளர் மாதிரி அரசு IAS அதிகாரிகளை நீங்கள் உங்கள் பக்கம் திரு விஜய் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்காக அரசாங்கத்தின் மீது தவறுகளே இல்லை. நான் கேட்கிறேன், அரசாங்கத்தின் மீது தவறு இல்லப்பா, தாவேகா மேல தவறு இல்ல, தமிழ்நாட்டில் எந்த கட்சி மீதும் தவறு இல்லை, 41 பேர் செத்தாங்களே, அப்ப யார் தான் தவறு? ஏன் இப்படி மூடி மழுப்புறீங்க? அப்ப இவ்வளவு பொறுப்புக்கும் கேட்டா தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு சபாநாயகர் சொல்லுகிறார், அதிமுக காரங்களுக்கெல்லாம் பிபி ஏறிச்சு. நான் கேட்கிறேன் அந்த கேள்வி, மக்களுக்கே பிபி ஏறிட்டா இருக்குது. என்ன பேசுனதனுடைய சாராம்சம் என்னன்னா, தாவேகா பக்கம் ஏன் நிக்கிறீங்கிறது இல்ல, ஏன் மக்கள் பக்கம் நிக்கல? 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அவர்கள் பக்கம் ஏன் அதிமுக நின்னு பேசல, தாவேகாவுக்கு ஆதரவா ஏன் பேசுறாங்கன்னு தான் கேட்டாங்க. இது நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. அங்க நடந்த கூட்டம் தாவேகா கூட்டம், அந்த அங்க திமுக கூட்டம் நடத்தல, 30 விழா நடத்தல, தாவேகா கூட்டம். அங்க வந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், தாவேகாவை நம்பி வந்தவர்கள், அதனால் மக்கள் பக்கம் நிக்கிறாரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அப்ப பொறுப்பு தாவேகாவுக்கு தானேன்னு கேட்டாங்க. பொறுப்பு தாவேகா பக்கம் தான், அது விசாரணை ஆணையம் தெரியப்படுத்தும். இன்னும் யார் யார் எங்கெங்க என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லாம் வெளியே வரும். இல்ல சார், இப்ப எல்லாமே முன்முடிவோடு அணுகப்பட்டுருச்சு இல்லையா அரசாங்கம்? அது நான் அப்படி சொல்லல சார். இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிதானே பேசியிருக்காரு. இல்ல முன்முடிவு என்றால் நான் கேட்கிறேன், தாவேகா மாநில உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிக்கிட்டு தானே நீங்க காவல்துறை அதிகாரிகளை இது பண்ணீங்க? நீங்களா கொடுத்துட்டீங்களா? கேட்டவுடன் தாவேகா கேட்டவுடன் கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு முதல் அல்லது தாவேகாவினுடைய தலைவரை கேட்டுட்டு தான் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவான்னு கேட்டுச்சா? இன்னைக்கு முதல்வர் சட்டமன்றத்தில் பேசும்போது இவ்வளவு காலதாமதம் ஆகுதே, ஏன் குடிநீரோ உணவோ இல்ல பெண்கள் கழிப்பறைக்கு போவதற்கான வாய்ப்புகளையோ ஏற்படுத்தி கொடுக்கல, 3 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நீங்க 10 மணி வரைக்கும் அனுமதி வாங்கிட்டு ஏன் நீங்க 12 மணிக்கு வருவதாக ஏன் நீங்க உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல போட்டீங்க, ஏன் தாமதமாக புறப்பட்டீர்கள் அப்படின்லாம் அவர் கேட்கிறார் இல்லையா? அந்த கேள்விகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்லும் போது இந்த விமர்சனத்தை தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கறதான் கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆளுகிற அரசாங்கம் நிர்வாக தோல்வியினால் ஏற்பட்ட பதட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் மீது சொல்லாதீங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தேவையில்லை, அறகுறையா கண்ணாடி போறதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணணும். 41 பேர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை அதிகாரிகளை வைத்து ஏன் அதை நிறுத்தல? 5 நாகப்பட்டினத்தில் நடந்துச்சுல. நீங்க சொன்ன ஒரே ஒரு கேள்வி, நான் இடைவெளிக்கு போறதுக்கு முன்னாடி மேடம், அவர் அக்னிஷன் சொன்னதுல 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, அவங்க தாவேகாவை சேர்ந்தவர்கள், கட்சி தொடங்கி 1 வருஷம் தான் ஆச்சு, போதிய அனுபவம் இல்லாதவர்கள். அவங்க கட்சி ஒரு நெருக்கடியை சந்திக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அவங்க பக்கம் நின்று பேசுறதுல என்ன தப்பு? இதையே நீங்க தேர்தல் கூட்டணிலாம் நீங்க முடிச்சு போட்டு முதல்வர் பேசணும்னு கேட்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ நீங்க ஒரு கூட்டத்துக்கு நீங்க போறீங்க, அங்க வந்து ரொம்ப அக்னீஸ்வரனே போறாருன்னு வச்சுக்கோங்க, அங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்க போகுது, அந்த இடத்துல போனா
சில சிக்கல்கள் இருக்கலாம் அப்படின்னு. அங்கே போய் அவரோட ஃபோனை தொலைச்சிடுறாரு. ஃபோனை தொலைச்சதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும்? அங்கே போகாதன்னு சொன்னோம், ஆனால் நீ ஃபோனை தொலைச்சிட்ட, இப்போ யார் பொறுப்பு? இது எப்படி பேசுகிறாங்கன்னா, அங்கே போனது தப்பு இல்லை, அங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனதும் தப்பு இல்லை, அங்கே அந்த இடம் வந்து ஆர்கனைசர்ஸ் கேட்டதும் தப்பு இல்லை, ஆனால் அந்த இடத்த கொடுத்தது தப்பு. அந்த இடத்த கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்காக போலீஸ்காரங்க வந்து, அதாவது காவல்துறையினர் வந்து அங்க நின்று எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதது தப்பு. ஆனா அவர் லேட்டா வந்தது தப்பு இல்ல. நம்ம பொலிட்டிக்கலா நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கிறது தான் விவாதம். நம்ம பேசுவோம்.